வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்மளோட சேனல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ யூஜிடிஆர்பி கேஸ் பத்தின நிறைய அப்டேட் நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம். நிறைய பேர் அதனால சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க அப்படின்றத மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா நம்மளோட சேனல்ல அதை தாண்டி ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், என்ன மோட்டிவாக நம்ம சேனல் தொடங்கணும் அப்படின்னா நம்மளோட சக்சஸ், என்னோட சக்சஸ் அது எந்த மாதிரியா எனக்கு தெரிஞ்சவங்களோட சக்சஸ், அவங்க கிட்ட இருந்து நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள், இதை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஷேரிங் இஸ் கேரிங். அது வந்து நம்மளோட மோட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்கரேஜ் எஜுகேட் அண்ட் எலிவேட். ஸோ என்கரேஜ் பண்ணி எஜுகேட் பண்ணி அவங்கள எலிவேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நோபல் காஸ் தான் என்னோடது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு புக் அப்படிங்கிறது ஒரு சீக்ரெட் ஹேக். The secret hack for immediate victory அப்படின்னீங்கன்னா புக் ரீடிங்னு சொல்லுவேன். ஏன்னா அடுத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்ம ஈஸியா நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கறத கத்துக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது, புக் ரீடிங் தான். அப்படி புக் ரீடிங்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு புக் ரீடிங்க்குன்னு தனியா டைம் இருக்காது. ஆனா நான் என்னோட புக் ரீடிங்கை ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால மைண்டை எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருந்திருக்கேன் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஜேர்னி, என்னோட இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஜேர்னியா இருக்கட்டும், என்னோட ஸ்கூல் டீச்சர் ஜேர்னியா இருக்கட்டும், அது திரும்பி பார்க்கும்போது நான் எப்படி யூனிக்கா இருக்கேன், எப்படி தனிச்சு தெரியுறேன் அப்படின்னா முக்கியமான இம்பார்ட்டன்ட் காஸ் ஆஃப் திஸ் அப்படிங்கிறது என்னோட பேஷனேட் புக் ரீடிங் தான். ஸோ இன்னைக்கு அந்த புக்ல ரொம்ப என்னோட லைஃப்ல மிகப்பெரிய சேஞ்ச் ஏற்படுதுன்னா த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் பை டேவிட் ஷ்வார்ட்ஸ். ஸோ இப்போ அது தமிழ்ல கூட வந்திருக்கு, பிரம்மாண்ட சிந்தனையின் மாயாஜாலம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நாகலட்சுமி சண்முகம்ங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு 6-7 பாயிண்ட்ல ரொம்ப கன்சிஸ்டண்டா சொல்லிடுறேன், ஒரு கேப்சூல் மாதிரி சொல்லிடுறேன். அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், யூ இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் இன்டு த வேர்ல்ட் ஹவ் யூ லைக். நீங்க உங்களை வேர்ல்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, வேர்ல்டுனா உங்க பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கலாம், உங்க சன்னா இருக்கலாம், உங்க டாட்டரா இருக்கலாம், உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்ல உன்னோட அப்பா அம்மாவா இருக்கலாம், யார் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதும், அதாவது யார்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணும் போதும் உங்களை எப்படி பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு நீங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டா யூ ஆர் பி அ விக்டரி. நீங்க வந்து ஒரு சக்சஸ் மேனா இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு சக்சஸ் மேன் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் சக்சஸ் அப்படிங்கிறது நீங்க அதை வந்து நம்புறது, ரொம்ப ரொம்ப நம்புறது. ஸோ நான் நேற்று இதுலயே சொல்லியிருப்போம், த மைண்ட் அப்படிங்கிறது ஒரு பேங்க் மாதிரி. நீங்க எதெல்லாம் அந்த மைண்டுக்குள்ள போட்டுட்டே இருக்கீங்களோ அதெல்லாம் தான் திரும்பி கிடைக்கும் நமக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், அது மனசுல வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். நீங்க வந்து ஒரு பவுலுக்குள்ள நிறைய கலர்ஸ்ல பால்ஸ் இருக்கு, நீங்க எடுக்கும் போதெல்லாம் கிரீன் கலர் பால் வரணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமா கிரீன் கலர் பாலை போடணும், முடிஞ்சா எல்லாமே கிரீன் கலர் பாலா போடணும். தட் சிம்பிள். ஸோ நீங்க பாசிட்டிவான எண்ணங்கள், அதெல்லாம் என்னன்னா எனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படி கிடையாது. திங்கிங் ஓகே, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். பரவாயில்ல, பாத்துக்கலாம், இந்த தடவை இல்லைன்னா அடுத்த தடவை, ஆனா நான் என்னோட பிளானை மட்டும் மாற்ற மாட்டேன் அப்படிங்கிறது, என்னோட கோலை நான் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டைலமா. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு டைலமாவோட ஸ்டார்ட் பண்ணவே பண்ணாதீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஆரம்பிக்கும் போதே பயத்தோட ஆரம்பிச்சீங்கன்னா ஆக்ஷன், அந்த ஃபியர் கியூர்ஸ் ஆக்ஷன், ஆக்ஷன் கியூர்ஸ் ஃபியர், ஆக்ஷன் கியூர்ஸ் ஃபியர். நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பயந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ண கத்துக்கங்கன்னு சொல்றாரு. ஸோ அது எந்த விஷயத்துக்கா, இருட்டுக்குள்ள போக பயமா இருந்துச்சுன்னா இருட்டுக்குள்ள போய் பாருங்க, அதுதான். அப்ப படிக்கிறதுக்கு என்ன எக்ஸாமை பத்தி பயமா இருக்குன்னா அதுக்கான பிளான் போடுங்க, அதுக்கான செயல்ல இறங்குங்க, அந்த பயம் தானாவே ஓடி போயிடும். சோ அதுதான் ஏற்கனவே அது முக்கியமான ஒரு லைன்ல சொன்னது, த மைண்ட் இஸ் வாட் த மைண்ட் இஸ் ஃபெட் பை அஸ். நம்ம என்ன மைண்டுக்கு கொடுக்குறோமோ அதை தான் நமக்கு எடுத்துக்கோங்க. என்னால எதுவுமே முடியாது, நான்லாம் ஜெயிக்கிறது கஷ்டம், எனக்கு லக்கே கிடையாது, இல்ல அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கா, நான் படிச்சதே ரொம்ப சாதாரணம், ரொம்ப நான் வந்து காலேஜ்ல கூட படிக்கல, இல்ல நான் வந்து எதுலையுமே நோபலா இல்ல, நான் கிளாஸ் டாப்பர் கிடையாது, நான் ஸ்டேட் டாப்பர் கிடையாது, என்னால முடியுமா? கண்டிப்பா முடியும், உங்களால கண்டிப்பா முடியும். ஏன் அப்படின்னா நம்மளால முடியும் நம்பிட்டோம்னா அதுல பாதி விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். RAS அப்படிங்கிற ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க உங்களோட மைண்ட ஒரு விஷயத்த செய்ய முடியும் அப்படின்னு நீங்க சொல்ற மைண்ட் வந்து நம்மளோட ரொம்ப விசுவாசமான வேலைக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு விஷயத்த முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம்
முடியும் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் ஐடியாஸ் இருக்கோ எல்லாத்தையும் உங்க முன்னாடி எடுத்து வைக்கும். என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் சொல்லும். ஆனா முடியாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, நீங்க முடியாதுன்னு சொல்றதுக்கான எவிடன்ஸ், காரணம், இப்படி இதனால நமக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சுல, நம்ம இங்க போகாம இருந்தோம்ல, நம்ம அதை கத்துக்காம இருந்தோம்ல, அதனாலதான் நம்மளால ஜெயிக்க முடியும். எல்லா எவிடன்ஸையும் உங்க முன்னாடி வைக்கும். முடியும் சொன்னா செய்யக்கூடியதுக்கான ஐடியாஸை வைக்கும், முடியாதுன்னு சொன்னா எக்ஸ்கியூசஸ் வைக்கும். ஸோ நம்ம என்ன நம்ம மைண்டு கிட்ட சொல்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்ஷன் கியூர்ஸ் ஃபியர் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஸோ இப்ப நம்ம ஒரு வேலையில இறங்கணும் அப்படின்னா அது வந்து ஃபியரை வந்து இது பண்ணிரும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுக்கு அடுத்து பாக்குறோம் அப்படின்னா, build castles in the air, build castles in the air, don't dig the grave அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேசல்ஸ் கனவு தானே, இப்ப யோசிக்கிறது தானே, யோசிக்கிறத திங்க் பண்ணுங்க பிக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் வருது, எவ்வளவு மேடம் கட் ஆஃப் வரும், எவ்வளவு கொஸ்டின்ஸ் படிக்கலாம். நிறைய பேர் நல்லா சொல்லுவேன் நான், நிறைய பேர் எக்ஸாம்குள்ள போறதுக்கு முன்னாடி, படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே 110, நம்மளோட கம்யூனல் ரேங்க் 190 போன தடவை போயிருக்கு, நம்ம ஒரு 95 எடுக்கிறோம். ஏன் 150க்கு கொஸ்டினா 110க்கு மேல எப்படி எடுக்கிறது, 150க்கு 50 எடுக்க ட்ரை பண்ணுவோமே. ரொம்ப ரொம்ப வித்தியாசமா தெரியுதா? அதுதான் உண்மை. அப்படி உங்களோட கோலை நோபலா செட் பண்ணீங்கன்னா தான் உங்களோட ஆக்ஷன் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அப்ப நீங்க செட் பண்ற பவுண்டரியவே ரொம்ப கம்மியான பவுண்டரியா செட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எதுவுமே ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்றதுக்கான டைமும் சரி, உங்களோட எஃபர்ட்டும் சரி குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். நீங்க பவுண்டரிய பெருசா செட் பண்ணும் போதுதான் அது வந்து என்ன ஆகும், அந்த பவுண்டரிக்காக நீங்க உழைக்க ஆரம்பிப்பீங்க. அவ்வளவு தூரம் இருக்கு. இப்படி நீ 150 எடுக்கலாம்னு சொல்றீங்க, இப்படி உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு உங்க மைண்டே உங்களை வந்து மேல போங்க, அடுத்து செய்யுங்க அப்படின்றத தோண்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மீட் ப்ராப்ளம் வருதேன்னு பயப்படாதீங்க. இப்ப நிறைய இதுல சொல்லுவாங்க, பிரச்சனைங்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிப்பீங்க கண்டிப்பா. அப்ப அந்த பிரச்சனை அப்படிங்கிறது, ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப நான் படிக்காம இருக்கேன், எனக்கு மார்க் குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமா பார்க்காதீங்க. என்ன தப்பு பண்ணிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்டே எழுதுறோம் அப்படின்னா அதுல மார்க் குறைஞ்சு போச்சுன்னா கண்டிப்பா அது ஒரு ப்ராப்ளமா பார்க்காதீங்க, அது ஒரு டயக்னோஸ்டிக் தியரியா பாருங்க, டயக்னோஸ்டிக் தெரப்பியா பாருங்க கண்டிப்பா. ஸோ நீங்க மீட் த ப்ராப்ளம் அண்ட் ஃபைண்ட் த சொல்யூஷன் டு கம் அவுட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டோன்ட் ட்ரை டு எலிமினேட் த ப்ராப்ளம், யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் த ப்ராப்ளம், யூ ஹாவ் டு ஃபைண்ட் த சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம். எலிமினேட் பண்ண, எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது, நான் தப்பிச்சு ஓடிடணும், இல்லை எனக்கு பிரச்சனை கொடுக்காத கடவுளை வேண்டாதீங்க, எனக்கு பிரச்சனையை கொடு, அதையே நான் வந்து ஓவர் கம் பண்றதுக்கான அறிவையும் திறமையும் தன்னம்பிக்கையும் எனக்கு கொடு. எனக்கு எவ்வளவு பிரச்சனை வேணாலும் கொடு, அதை ஃபைன் பண்ண, அதை மீட்டப் பண்றதுக்கான திறமைகளை, அதோட அறிவை எனக்கு கொடு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ when you believe something, நீங்க எதை ரொம்ப ஹார்ஷா, ரொம்ப ஒரு கான்பிடென்ட்டோட நம்புறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். நடக்கிறதுக்கான வேலையை நீங்க யூனிவர்ஸ்னு எடுத்துக்கலாம், கடவுள்னு எடுத்துக்கலாம், இல்ல உங்க மைண்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம தான் நமக்கு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிலாசபியில பார்த்தாலும் அதற்கான வேலையை அதுவே செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ த சைஸ் ஆஃப் யுவர் சக்சஸ் இஸ் the size of your success அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் பெருசா இருக்கும் அப்படின்னா நீங்க எவ்வளவு தூரம் பெருசா திங்க் பண்றீங்களோ. ஸோ த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் அப்படிங்கிறது டேவிட் ஷ்வார்ட்ஸோட புக்கு என்னோட லைஃப்ல எப்படி கோல்ஸை பெருசா செட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாட் ஓன்லி ஃபார் சம் காசஸ், இந்த உங்களோட கெரியர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய புக்ஸை பத்தி, என்னோட கெரியரையே மாத்தின, என்னோட லைஃபையே சேஞ்ச் பண்ண நிறைய புக்ஸை பத்தி ஷேர் பண்ணிக்க போறோம். கண்டிப்பா ஸ்டே டியூன்ட் வித் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.